Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. மகிழ்ச்சி. இது நமது அகஸ்டஸ் அபண்டன்ஸ். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க ஒரு சுதந்திரம், நிச்சயமாக இந்த பண வளம் சார்ந்த சுதந்திரம், இந்த நிதி அளவில் ஒரு பெரும் பொருளாதார சுதந்திரம், அதை ஒவ்வொருவரும் அடையணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு உயர் நோக்கத்தில், அதை எஸ்பெஷலி ஃபார் மை friends, through this forum and across the world, for family and friends, I really wanted to see that, how this can really bring some switch. ஸோ அந்த வகையில் இந்த கடந்த 15 நாட்களாக நம்ம பார்த்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் வேறு வேறு தலைப்புகள், ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயன்படுகின்ற தலைப்புகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஒரு ஃபினான்சியல் கோச்சிங் சர்வீஸில் என்னென்ன வகையில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இதுவும் இந்த பண வளம் சார்ந்ததை, அது மைண்ட் செட் அளவில் ஆகலாம், அல்லது ஸ்கில் செட் அளவில், டூல் செட் அளவில், ரிசல்ட் செட் அளவில், மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆக்ஷன் செட் அளவில் நம்மளுடைய முழு விசையை நம்ம கொடுத்து எப்படி அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு இன்னும் அடுத்த நிலைக்கு உயரலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம இதை ஒரு நல் நோக்கத்தில் கொடுக்கின்ற ஒரு பரிசு. இதை ஒவ்வொருவரும் நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு பெரும் நிறைவை கொடுக்குது. இந்த 10 நாட்களில் பார்க்கும்பொழுது நிறைய வருகின்ற ஒரு கமெண்ட்டும் சரி, நீங்கள் கொடுக்கின்ற அந்த டீப்பர் இன்வால்மெண்ட்டும் சரி, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் நீங்கள் இதை பார்ப்பதும் சரி, அது எல்லாமே நமக்கு நிறைவை கொடுக்கிறது. இப்போது இன்று ஒரு அதிகாலையில் உங்கள் முன் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சிறப்பு. யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஒரு மெசேஜ் போடுங்க பார்க்கலாம். Yes, and I'm sure. So, I mean, initially I thought, just do it in multilingual so that we can நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு. லேட்டர் பேஸ்ட் ஆன் அதில் உள்ள அந்த வாட்சர்ஸ், லிசனர்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு தமிழ் கொடுக்கலாம் அப்படின்னு தமிழில் நாம் இந்த பண வளம் சார்ந்ததை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஃபார் மெனி பீப்புள் திஸ் மே நாட் பி a little கம்ஃபர்டபுளான ஒரு டாப்பிக்காகவும் இருக்காது, பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன், ரைட்? கைண்ட் ஆஃப் some negative programming around whatever the way they are grown up, or the way they are kind of seeing around, or kind of past programming எல்லாம் இருக்கும். எல்லாம் உடைச்சிட்டு நம்ம எப்படி அது சார்ந்த அறம் பொருள் இன்பம் என்கிறார் வள்ளுவர், ரைட்? அது பொருள் அதிகாரம் என்பதை, அதுதான் எல்லாவற்றுக்குமான உங்களால் அந்த ஒன்று இருக்கும் பொழுது அது ஒரு ஆக்சஸ் டு த ப்ராஸ்பரிட்டி. அப்போ அந்த ஆக்சஸை, அந்த கீ எப்படி நம்ம மிக சரியாக பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பேச போறோம். எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது சார்ந்த இன்னும் ஒரு டீப்பர் தாட் இன்னும் கொடுக்கலையோ, இன்னும் கொடுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறையோடு தான் நான் இதை இன்றைய டாபிக் நம்ம பேசுறோம். என்னன்னா, த பவர், த மேக்னிஃபிஷன்ட் பவர் ஆஃப் த பாசிட்டிவ் காம்பவுண்டிங். அதே சமயம் அதோடைய த நெகட்டிவ் டிசாஸ்டரஸ் எஃபெக்ட் ஆஃப் த நெகட்டிவ் காம்பவுண்டிங். ரெண்டையுமே பார்க்கறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், இதுல இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து இதனுடைய தன்மையை உணர்ந்தவர்கள், ஐன்ஸ்டீன் சொல்லுகின்ற ஒன்றில் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த காம்பவுண்டிங்ங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அது ஒரு விதை விருட்சமாக்குவது. அது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விதை போடுறோம், அது வளர்கிறது, அது தன்னுடைய அந்த தனித்துவத்தோடு அதனுடைய அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டு அதில் அப்படியே தன்னோட ஊட்டத்தை அதிகரித்து அது இன்னும் பல விதைகளை கொடுக்கிறது. எஸ், அப்போ அது ஒரு விதை பல விதைகள் கொடுக்கிறது. அந்த ஒவ்வொரு விதையும் நீங்க இன்னும் பல விருட்சங்களை கொடுக்கும். எஸ், அப்ப விதைகளை விருட்சமாக நம்ம பார்க்கின்ற அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். அதுதான் ஐன்ஸ்டைன் சொல்றாரு. இது இயற்கையிடமிருந்தே நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒன்றுதான் இந்த தியரி ஆஃப் காம்பவுண்டிங். இது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம்? எஸ், ஹலோ சுஹாசினி, ஹவ் ஆர் யூ? ஹை ஆசம், குட் டு see you after a long time. யா, ஹாப்பி. எஸ், ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை நம்ம
நீங்க இந்த மாதிரி பணம் சார்ந்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்றேன், நம்மளுடைய குணநலம் சார்ந்தும் சரி, அதே சமயம் நம்மளுடைய ஹேபிச்சுவல் பேட்டர்ன், ரைட்? ஸோ நம்மளுடைய ஹேபிட்டை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் சரி, இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் எஃபெக்ட். தட்ஸ் ஆல்சோ அ புக், காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு டேரன் ஹார்டியோடைய ஒரு புத்தகம் இருக்கு. நிச்சயமாக வந்து ஒருவரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நாமும் அது சார்ந்த ஒரு டீப் டைவ் செஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை பற்றி ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா நீங்க அன்றாட பழக்க வழக்கங்களிலும் கூட நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம ஒரு மேம்பட்டு கொண்டே இருப்பதற்கு நம்மளுடைய உடல் கூட எப்படின்னா எப்படி ஒரு சிங்கிள் செல் அமீபாவா வந்து இருந்தது, எப்படி இப்போ வந்து 100+ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸோட கூட்டமைப்பாக தான் அந்த ஒரு உடல் இருக்கு. அப்ப அதோடைய அந்த மேக்னிஃபிஷன்ஸ் பாருங்களேன், ஒன்று பலவாகி பலது இன்னும் பலவாகி அது ஒரு பெருக்கெடுத்து ஒரு பெரும் ஒரு துளி, கடலும் கூட ஒரு பெரும் துளி என்று சொல்வார்கள். இந்த கடலுக்குள் பல துளிகள்ல எத்தனை துளிகள் இருக்கு, ரைட்? அது எல்லாமே மேக்கிங் த ஓஷன், ரைட்? ஈச் டிராப் மேக்ஸ் த ஓஷன். அண்ட் ஈச் டிராப், நான் ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்றேன், அது பல வகையில இன்னும் வந்து படர்கின்ற அந்த ஒரு தன்மை இருக்குன்னா எப்படி இருக்கும், ரைட்? ஸோ அது மாதிரி தான். இப்போ இதை வந்து நீங்க அன்றாட பழக்க வழக்கங்களிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நாம மேம்படுத்திக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதையே இப்ப அது வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குமா? அது ஒன்றை நன்றாக செய்யும் பொழுது அப்ப அந்த நன்று இன்னும் ஒரு நன்றை கூட்டி வரும். அப்ப அது இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கூட்டி வரும். இப்ப அதுல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட்னால வந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் ஒன்று இருக்குல்ல, அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னும் வந்து அதோடைய தன்மை இன்னும் கூடும். அதனாலதான் வந்து இங்க ஒரு எல்லாத்துலயும் வந்து பாசிபிலிட்டியை பார்க்கும்பொழுது இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ், இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம இங்க ஏஞ்சல் கோச்சிங் மூலம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ அப்போ எல்லாவற்றிலும் அந்த ஒரு இன்ஃபினிட்டி வந்து ஒரு குவாண்டம் லெவல்ல குரோத்தா இருக்கும். ஒரு விஷயத்துல எந்த ஒரு வளர்ச்சியும் ஒரு அபரிமிதமான அளப்பரிய ஒரு வளர்ச்சியாக வந்து ஆகுவதற்கு அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அப்ப நம்ம செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் ஒரு நல் விளைவுகள் என்ற ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு நல்ல ரிசல்ட் வருது. அப்ப அந்த ரிசல்ட் மூலமா இன்னும் நம்ம நல்லது செய்யறோம். இன்னும் இப்ப இதுவே வந்து ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல க்ரோ ஆகுதுன்னா, இப்போ அதான் லைஃபை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இட்ஸ் அபவுட் growth மேனேஜ்மெண்ட். நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படின்ற பட்டுக்கோட்டையாரோட பாட்டு சொல்ற மாதிரி. அப்ப அந்த வளர்ச்சி என்பது நமக்கு வந்து ஒரு பெரு வளர்ச்சியாக இருக்கணும், ஒரு அபரிமிதமாக ஒரு அகண்டாகாரமாக இருக்கின்ற ஒரு வளர்ச்சி. அப்ப அந்த ஒரு வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி ஒன்றோடு ஒன்று அந்த இயற்கையின் அந்த ஒரு தன்மை இருக்கிறது, எந்த ஒரு வளர்ச்சியும். இப்போ வளர்ச்சியை வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பர்சன்டேஜ் லிட்டில் பை லிட்டிலா வளர்க்கிறதும் ஒண்ணு, ஆனா ஸ்மால் பட் கன்சிஸ்டன்ட் ரெகுலரா வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முயற்சியை பயிற்சியை தொடர்ச்சியாக்கி தொடர்ச்சி மூலமாக காணுகின்ற வளர்ச்சியில் மலர்ச்சி காண்பது. இப்போ அதுதான் நம்மளுடைய அந்த ஓவரால் ஒட்டுமொத்த அந்த வளர்ச்சியோட ஆஸ்பெக்ட், ரைட்? அப்போ வந்து ஒரு growth பத்தி சொல்லும் பொழுது இந்த ஸ்பைரல் growth அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு சிறு புள்ளியில் ஆரம்பித்து அது அப்படியே வளர்ந்து வெறும் வட்டமாக இருக்கிறது என்றால் அது வந்து ஒரு பவுண்டரிக்குள்ள செட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இவ்வளவுதான் வளரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி சட்டியில் இருந்தால் அதனை அகப்பையில வரும் அப்படின்றத, அதுக்கு ரிலிஜியஸா வேற எதுவும் சொல்வார்கள். இந்த மாதிரி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வளரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் அதுக்கு பின்னாடி போகல. ஆனா நம்மிடம் இருப்பதை நம்மிடம் எந்த அளவுக்கு, அப்போது ஒரு விதையின் தன்மையை புரிந்து கொண்டோம் என்றால் அதோடைய விருட்சத்தை விதையில் பார்க்க முடியும். அதுதான் வந்து அதோடைய தன்மை. அப்ப அந்த ஒரு விதையை விருட்சமாக பார்க்கின்ற தன்மை இருக்குல்ல. இப்போ பணம் என்பதும் கூட ஒரு வகையில் விதை தான். அது ஒரு பைசாவும் இருக்கலாம், ஒரு சென்டா இருக்கலாம், அல்லது அதை வந்து நீங்க அடுத்த லெவல்ல அப்போ ஒரு படத்துல கூட வரும் இல்லையா? அந்த மாதிரி சிவாஜி படத்துல வந்து ரஜினி அந்த ஒரு ₹1 இருந்து அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வளர்ச்சியா வர்றது மாதிரி அதை படத்துல ஒரு மிகப்படுத்தி காட்டியிருப்பாங்க. இப்ப நான் இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் காம்பவுண்டிங் மிக சரியாக புரிந்து கொண்டவர்கள். அதனாலதான் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு 8வது அதிசயம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இட் செல்ஃப் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்ட். ஏன்னா
அது எய்த் ஒண்டர்னு இல்லை, ஃபர்ஸ்ட் ஒண்டர்னு கூட சொல்ற அளவுக்கு வந்து இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா வளர்ச்சி என்கின்ற ஒரு தன்மையில் ஒவ்வொருவருக்கான அக வளர்ச்சியும் சரி, பண வளர்ச்சியும் சரி, புற வளர்ச்சியும் சரி, எல்லாமே ஒரு பல மடங்காக வந்து விரிகின்ற அந்த ஒரு நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்றது. அப்ப அந்த வளர்ச்சியை இப்போ நீங்க ஃபினான்சியலா வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு நான் ஐன்ஸ்டீனுக்கும் நான் அடிக்கடி நம்ம எங்க என்னுடைய பேட்டிகளில் பார்த்தது மற்றதெல்லாம் நீங்க பார்த்து கேட்டிருக்கலாம், அல்லது நிகழ்வுகள்லாம் கூட நான் அடிக்கடி பேசுறது. நம்மாழ்வார் சொல்றது வந்து சொல்றேன். நம்மாழ்வார் சொல்வார், இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி இந்த மண் இருக்கிறதே மண், எதை போட்டாலும் மட்கச் செய்கின்ற மண், எதை போட்டாலும் மட்கச் செய்கின்ற மண், விதையை போட்டால் மட்டும் உயிர்க்கச் செய்கிறது எப்படி? அதுதான் 8வது அதிசயம். ஏன்னா அந்த ஒரு விதைங்கிறது அங்க உள்ள என்விரான்மெண்ட்ல இருந்து எடுத்துக்குது. அது வந்து அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு growth எலமெண்ட்டை மிக சரியா நம்ம நர்ச்சர் பண்ணி அதோடைய தன்மையை வந்து புரிந்து கொண்டு அதில் விதையை விருட்சமாக பார்க்கின்ற தன்மையோடு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தையை வளர்க்கும் போதும் கூட அவங்களுடைய திறமையை வந்து கண்டுபிடிச்சு அந்த திறமைக்கான வளர்ச்சி கொடுக்கும் பொழுது அதுக்கான அந்த ஒரு மேக்னிஃபிசன்ஸ் வந்து உருவாக்க முடியும், ரைட்? ஸோ இது நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறோம், ரைட்? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா, ரைட்? இப்போ கூட சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்த ஜோதிமா வந்து, அதாவது ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டு அண்ட் அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட அந்த ஒரு சங்கீதன்ற ஒரு இதை வந்து பார்க்குறாங்க. அதில் உள்ள ஒரு திறமையை வச்சுட்டு அதை இன்னும் பல மடங்கு வந்து அதுக்கே கவனம் கொடுத்து அந்த ஸ்ட்ரெங்தன் பண்ணி நிகழ்கணத்தில் நிகழ்தல் வந்து அந்த ஒரு தன்மையோட வந்து அது வளர்க்கிற குழந்தைய அது அபரிமிதமான ஒரு பெரும் வளர்ச்சியாக வந்து இருக்குது. இது மாதிரி பல இதை பார்க்கலாம், லைக் ஃபோக்கஸிங் ஆன் த ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் த ஸ்ட்ரெங்த். எஸ், அதை வந்து அது பண்றது. இதெல்லாம் பவர் ஆஃப் பாசிட்டிவ் கம்பவுண்டிங். இதை வந்து சரி பணத்துக்கு வந்து எப்படி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போமே, ஒரு 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 $1000 அல்லது 1000 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் அப்படியே போயிட்டே இருக்கு. அது 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 10 வருடங்கள் அல்லது அதை விட தாண்டி அப்படியே நீங்க பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அப்போ அதோட வளர்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம், சும்மா ஒரு 5% ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அந்த 5% ஆஃப் தட் 1000 rupees அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த 1 பாயிண்ட் அது ஒரு மடங்கு, அப்புறம் அதுல வந்து 0.05 அப்படின்ற ஒரு இதுல இருந்து கணக்கு போட்டீங்கன்னா அப்ப அது ஒரு அளவு வருது இல்லையா? நீங்க இது வந்து பல மடங்காக நீங்க போட்டதுல இருந்து வருகின்ற அந்த வட்டி, அதற்கு வருகின்ற வட்டி, அப்ப இது எல்லாமே ஒண்ணு சேருதா? அப்ப அதுல மறுபடியும் வந்து 2வது முறை போடுறீங்க, 3வது, 4வது, அதுல வந்து தொடர்ச்சியாக செய்யதான் வந்து இது. அதான் வந்து வாரன் பஃபெட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட வளர்ச்சியில நீங்க வந்து சும்மா அந்த கிராஃப் வந்து எடுத்து பாருங்க. அவர் ஆரம்பத்துல எப்போதோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹவ் இட் ரியலி ஃபர்தர் க்ரோஸ். அது இப்போ அவருடைய எந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் அல்லது ஒரு 5-6 ஆண்டுகளில் வந்து அவருடைய வளர்ச்சியோட கிராஃப் வந்து ஒரு வேற லெவலா இருக்கும். அது வரைக்கும் இப்படியே ஸ்லோவா வர மாதிரி இருக்கும், அப்படியே வந்து அப்படியே பெருசா வந்து வரும், ரைட்? ஸோ அதுதான் வந்து அதோடைய தன்மை, அந்த ஒரு காம்பவுண்டிங்கோட தன்மை. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஒரு தொடர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கான ஒரு நேரம் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், பணம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஃபோக்கஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், நமக்கான அந்த ஒரு ஆற்றல், இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கறது இன்வெஸ்ட்மெண்ட் தான், நல்ல நண்பர்களோடு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களோடு நம்ம பயணிப்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ண அது எப்படி வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு வளர்ச்சியாக எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஓ நம்ம கூடயே தான் இருந்தாங்க, நம்ம கூடயே தான், ஆனா அவங்களோட வளர்ச்சி இப்படி இருக்கே அப்படின்னு பாக்குறதுனா, பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் ஒரு நாள்ல சும்மா அப்படி வந்தது கிடையாது, ரைட்? இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இட்ஸ் பீன் இன்ஹெரிட்டட் அண்ட் அதோட இன்ஹெரிட்டன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் வருதுங்கிறது தான் வந்து இது. அப்போ இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் காம்பவுண்டிங் வந்து பார்க்குறோம். இந்த காம்பவுண்டிங்கை எவ்வளோ வந்து பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, வட்டிக்கு வருகின்ற குட்டியில் வளர்கின்ற மறுபடியும் வட்டி, அது மூலமா பெரியாது. இப்போ என்னன்னா, நீங்க நல்லா இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி நெகட்டிவ் காம்பவுண்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வந்து நெகட்டிவ் காம்பவுண்டிங் டெப்ட் இல்லை கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டில் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு சாதாரண சேவிங்ஸுக்கு ஒரு 6% இருந்து தராங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அவ்வளோலாம் தரது கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பேங்க்ஸ் வந்து கிவ் ஈவன் மச் லெஸ் தேன், இன்னும் கூட சொல்ல போனால் யூஎஸ் மாதிரியான நிறைய லெஸ் தேன் 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இது கொஞ்சமாக, அதாவது உங்களுடைய பணம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் அல்லது 1 கோடி வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு கணக்கு வச்சுக்கலாம், ரைட்? இப்போ அதுக்கு அவங்க கொடுக்குற வட்டின்னு ஒன்று இருக்கும். எஸ், இது வந்து ஒரு இன்னொன்று
நீங்க அதை வந்து கடனா வாங்கியிருக்கீங்க. யா இந்த மாதிரியான பேங்க்ல வந்து ஒரு கிரெடிட் கார்டா வாங்கியிருக்கீங்க. ஆனா அந்த டெப்டை வந்து நீங்க கட்டல. மறுபடியும் வந்து அது குட்டி போட்டு அது குட்டி போட்டு அதோடைய வளர்ச்சியும் எப்படி இருக்குன்னா அது நெகட்டிவ் காம்பவுண்டிங். சி த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இல் ஆல்வேஸ் க்ரோ. டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி ஒரு நல்ல எண்ணங்களை வந்து போட இன்னும் நல்ல ஒரு உயர் எண்ணங்களாக அது ஒரு பரிமளிக்கிறதோ, ஒரு பெரும் பரிமாண வளர்ச்சியை கொள்கிறதோ. அதே சமயம் நெகட்டிவா இருக்கும்பொழுது என்னன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி அப்படியே இதாகிறாங்களோ அதே மாதிரிதான் மணி ஆல்சோ. இப்போ வந்து டெப்ட்ல வந்து அப்படி ஆகும்பொழுது அதை மிக சரியாக கட்ட முடியல அல்லது அதுக்கான கவனம் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அது மறுபடியும் வந்து நெகட்டிவா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா கிரெடிட் கார்டெலாம் வந்து ஒரு 20% மாதிரி இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு இது அப்ப என்ன ஆகுனா அந்த 20%க்குன்னு வந்ததுக்கு நீங்க இன்னொரு வட்டி கட்டணும்ல. அதாவது எப்படி ஒரு பாசிட்டிவான விஷயம் அதோட கிராஃப் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. ஒரு நெகட்டிவ் கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி வந்து இன்னும் ரொம்ப அதில் பாதாளத்துக்கு கூட போற மாதிரி எல்லாம் ஆகிவிடும். ஸோ இந்த காம்பவுண்டிங்கோடைய அந்த தன்மையை மிக சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் மிக பெரிய வளமாகவும் ஆகலாம். அல்லது மிக சரியாக புரிந்து கொள்ளாமல் அதோட நெகட்டிவ் காம்பவுண்டிங்ல மாட்டிட்டீங்கன்னா அது ஒரு சுழல். அது வந்து ஒரு ஒரு டெப்ட் சைக்கிள் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்னும் கூட சொல்லப்போனா அதை வந்து ஒரு பெரும் சுழலாக வந்து மாட்டிக்கொள்வதற்கான நெகட்டிவ் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்வதற்கு எப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் த பேலன்ஸ். ஸோ அதில் வந்து அந்த பிரேக் ஈவன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பேலன்ஸில் கொண்டு வரதுங்கிறதுக்கு முடிந்த அளவு வந்து முயற்சி செய்யணும். அப்போ வந்து நீங்கள் அந்த இழப்பு என்பது இருக்கவே கூடாதுங்கிறது தான் வந்து கணக்கு. ஸோ when it comes to money, I don't want to lose money. அல்டிமேட்லி. அண்ட் அப்போ இழக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் நல்ல வகையில் இன்வெஸ்ட் பண்ணணும், தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த நிற்றல் இல்லாத கற்றபடி நிற்றல். ஆனால் நிற்றல் இல்லாத தன்மையோடு நம்ம வந்து போகணும். எப்போ வரைக்கும்? முடிந்தவரை, இன்னும் கூட சொல்லப்போனா நிறைவு மூச்சு வரை நிறைவான வாழ்க்கைக்கு நம்ம வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நல்ல உறவுகளில் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, நல்ல புத்தகங்களை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, நல்ல இதில் பண்ற மாதிரியே பணத்திலும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையும். அதுக்கு என்ன ஒரே ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பவர் ஆஃப் பாசிட்டிவ் காம்பவுண்டிங்ல நீங்க உடனே போட்டு அப்பவே வந்து எதிர்பார்க்க கூடாது. இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபன்னிக்காக அந்த எக்ஸாம்பிள் ரிலேட் பண்றதுக்காக சொல்றேன் நான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ரிலேட் வித் திஸ் அனாலஜி ஆஃப் த சீட். ஒரு விதையை போட்டோடனே அது வந்து வருஷமா வளரும் அப்படின்னு உடனே எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும், அதுக்குன்னு வந்து என்விரான்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கான நர்ச்சரிங், தினமும் என்னை கவனி அப்படின்ட்டு அதை வந்து கவனிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதோட வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதையே பார்த்துக்கும். அதோடைய தன்மையில மற்ற இதோ வந்து நம்ம கொஞ்சம் சரியா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் எங்கு, எதில், எப்படி, எப்போது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு நுண்ணறிவோடும் அதே சமயம் அதை எப்படிலாம் வளர்க்கலாம். டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பாஸ்கெட் அப்படிங்கறத வாரன் பஃபெட் சொல்லுவார், ரைட்? ஸோ அப்போ நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டோம், இல்லை எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டோம், இன்னும் ரொம்ப சிரமப்படாங்க. அந்த மாதிரியும் இல்லாமல் ஹவ் யூ கேன் ரியலி நாட் டூ இட், ரைட்? ஸோ இது வந்து ஒன்று அந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் காம்பவுண்டிங். இப்போ நெகட்டிவ் காம்பவுண்டிங் பார்த்தோம், அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டிசாஸ்டரஸான ஒரு இது. Usually I don't say those words, but I needed to say just create the kind of awareness for all of us, right? So that you'll be able to safeguard yourself. முதலில் பாதுகாப்பு. அப்ப பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு வளர்ச்சி. அப்ப பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? அப்ப then there's negative trap, debt trapல வந்து மாட்டிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே அப்படின்றதையும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒன்ஸ் யூ நோ த டிஃபரன்ஸ், பவர் ஆஃப் பாசிட்டிவ் காம்பவுண்டிங், பவர் ஆஃப் டிசாஸ்டர் நெகட்டிவ் காம்பவுண்டிங் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த விழிப்புணர்வே நமக்கு நிறைய வேகத்தை, விவேகத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். டீச் திஸ் டு யுவர் next generation. It's very important. Yes, once they know how, like, see the biggest thing is the art of, you need to know the art of making money, and then art of protecting that money, maintaining money, then the art of multiplying the money. Yes, how we can really do it. So இந்த ஒரு தன்மைக்கு அந்த மல்டிப்ளைங்கிறதுக்கும் இது வந்து கம்பெனிங்கிறது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு விழிப்புணர்வை ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொள்வோம். Yes, until see you again. Chin up, cheer up and keep shining.
மீண்டும் சந்திப்போம். யா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் நீங்க வந்து ப்ளீஸ் ஆட் அட்லீஸ்ட் 1 or 2 sentences, so that will be so that I will also know that how is it coming. Yeah, so now I'm recording this at a very early morning, and இன்னும் ஒரு few minutesல வந்து எங்களோட மார்னிங் கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அண்ட் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்ம வந்து ஒரு துடிப்பான நம்மளோட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கான இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பவர் ஆஃப் பாசிட்டிவ் காம்பவுண்டிங் தானே. நம்மளை வந்து விதைத்து அதை வந்து சரி பண்ணி ஒரு நாளும் ஒரு உன்னத வளர்ச்சியெல்லாம் வந்து கொண்டு போகுது. எஸ், ஸோ அதுக்காக வந்து ஐ ஆம் ரெடி டு கமிட் ஃபார் யுவர் செல்ஃப். Now the key question is, are you ready to commit for yourself? Yes, are you ready? Yes, I am sure you are ready. Just type I am ready. இது வரைக்கும் கேட்டவங்க I am ready அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, I am going to read and each and every comment what you are going to put, and I am also going to respond, yes, to this to your ரெஸ்பான்சஸ், ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீட்பேக் கூட கிடையாது, ஃபீட் ஃபார்வர்டு. ஏன் அதுவும் வந்து நம்மளை வளப்படுத்தும். எஸ், until see you again, chin up, cheer up and keep shining. See you all on top. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், see you.